தனித்தொகுதியில் நிற்கிறவனே அங்கே நிற்க வைக்கிறோன்றது தான் சார் சிறப்பு. பொது தொகுதியில் பொதுவான ஆள் தானே நிற்பாங்க. நீ சொந்த சமூகத்துக்கும் சரியில்லை, தமிழ் சமூகத்துக்கும் நீ சரியில்லைன்னு சொல்லிட்டு இங்கே பேச்சாகி போச்சு. அதெல்லாம் உங்கள்கிட்ட ஆளுங்க இல்லை. அதெல்லாம் நீ இதை வச்சுக்கோ, உன்னை விட்டுறக்கூடாது. ஏன்னா கூட்டணி இறுக்கமாக இருக்கிறது, கட்டி போட்டிருக்கு, கம்பியில் கட்டிருக்கோம், அதில் கட்டிருக்கோம், இது இயற்கை கூட்டணி, கொள்கை கூட்டணி அப்படிலாம் பேசியிருந்தாங்கல்ல. கொள்கையெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி இல்லையா அப்படின்னு மாதிரி அவர் உங்ககிட்ட முதல்ல அது இல்லவே இல்லை, அதை நீங்கள் சொல்கிறதுக்கு தகுதியே இல்லைன்னு வேல்முருகன் சொல்லிட்டு போயிட்டாரு. இலக்கை எட்டி பிடிக்க 8, அப்போ கட்டி பிடிக்க வெற்றியே. என்னது இது? திருமாவளவன் அண்ணாரியாவில் நான் வெளியே போகிறேன்னா அவர் டிரைவர் கூட அங்கே இருந்துருவார். ஒரு ஆட்டோவில் தான் போகணும்லாம் பேசுனதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. 2 முக்கிய நபர்கள் இவரை அசிங்கப்படுத்தாத அளவுக்கெல்லாம் அசிங்கப்படுத்தி அனுப்பி தான் அவர் அழுது அந்த வீடியோவை வெளியிட்டார். ஸ்டாலின் அவர்கள் திரும்பவும் முதலமைச்சர் ஆயிடக்கூடாதுன்னு கோயில் குளத்தில் போய் பொங்கல் வைக்கல. மிச்சம் எல்லா வேலையும் செய்யறதா இவங்க சொன்ன பிறகு ஏற்கனவே தோல்வி பயத்தில் இருக்கிற திமுக இதற்கு பயந்து இன்றைக்கு இளையபரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் மற்றும் பறையர் பேரவைத் தலைவர் மற்றும் வழக்கறிஞரான ஏர்போர்ட் மோதி சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். சார், இப்போ திருமாவளவனுக்கு இது மிகப்பெரிய வெற்றியா பார்க்கப்படுமா? ஏன்னா 8 தொகுதியில் 6 தொகுதி தனி தொகுதியா இருந்தாலுமே 2 தொகுதி பொது தொகுதி கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் முதல் தடவையா என்ன விசிகாவுக்கு பொது தொகுதி கொடுக்கறதுக்கு. சார், ஏற்கனவே பொது தொகுதி தானே. இப்போ நாகப்பட்டினமும் திருப்பூரும் பொது தொகுதி தானே. பொது தொகுதியின் சிறப்பு என்பது, வாங்குற சிறப்பு என்பது, ஒரு பொது தொகுதியை வாங்கி தனித்தொகுதியில் நிற்கிறவனே அங்கே நிற்க வைக்கிறோன்றது தான் சார் சிறப்பு. பொது தொகுதியில் பொதுவான ஆள் தானே நிற்பாங்க. இப்போ திருப்பூரூரில் எஸ் பாலாஜி நின்னார். அங்கே வேறு யாருன்னா நின்னாங்களா? மற்ற கட்சிகள் இல்லை ஒரு எஸ்சி ஆள் அங்கே நிற்க பண்ணி தான் நிற்க வச்சாங்களா? எல்லாருமே பொது தொகுதியில் பொது இடத்துல தான் நிற்க வைப்பாங்க. இதில் ஜெயலலிதா அம்மையார் நம்ம தலித் ஏழ்மலை அவர்களையும் தன்சிங் அவர்களையும் ஒரு எம்பிக்கும் எம்எல்ஏக்கும் நிற்க வச்சார். அது வேற, இதுங்க வேற. அதனால் பொது தொகுதியில் இப்போ எஸ் பாலாஜிக்கு சீட்டு கொடுக்கணும். அவர் திமுக ஆள், ஆளுநர் ஷாநவாஸ் திமுக ஆள். இவங்களை போய் எப்படி ரிசர்வ் தொழில் நிற்க வைக்க? மதம் வேணால் மாறிடலாம், சாதி மாற முடியாதுல்ல. வன்னியரை போய் ஒரு பறையராக நாளைக்கு சர்டிஃபிகேட் எடுக்க முடியுமா? தெரிய முடியாதுல்ல. பாயை மாற்ற முடியுமா? அவர் எஸ்சி ஆகிட்டோன்னு பண்ண முடியாது இல்லையா? அப்போது அவங்க 2 பேரும் அவங்க ஆளுன்னும் போது பொது தொகுதி கொடுத்து தானே ஆகணும். திமுகவில் டைரெக்டாக கொடுக்க முடியாது, இடம் இல்லை. அதால் நீங்கள் போய் அங்கே இவங்களுக்கு கொடுத்துருப்பா. பொதுவாக இவங்களுக்கு 4 சீட்டு தான் சொல்லியிருந்தாங்க. 4 வாங்கிக்கோ. இந்த 4ல் 3 ஏற்கனவே இருக்கிற எம்எல்ஏல கொடுத்துரு, 1 வெளியில் ஒருத்தன் தோத்துறாருல அவர் கொடுத்துன்னு தான் சொன்னாங்க. ஏன்னா இன்றைக்கி இவங்க பெருமையாக பீத்தலாம். இவங்க கேட்டது இரட்டை இலக்கம் 10. ஆனால் சொற்ப எண்ணிக்கையில் நமக்கு சீட்டுனாரு. சொற்ப எண்ணிக்கைனா என்னது? அவர் கம்மியா 10ல் சொற்ப எண்ணிக்கை எது சார்? 10ல் 5ன்னா பாதிக்கு பாதி, 50-50. அப்போ அதுக்கு கீழே தான் சொற்பம், அப்படி தானே? அப்போது ஆக்சுவலாக இவருக்கு அங்கே இருக்கிற அந்த லாபி இருக்குல்ல, மணவாடி லாபின்னு ஏதோ சொல்கிறாங்கல்ல, அவங்க ஃபிக்ஸ் பண்ணது 4 கிளம்பினி. நாங்கள் எல்லாத்தையும் சர்வே பண்ணி எல்லாத்தையும் கணக்கு பார்த்து வச்சுட்டோம். அதால் நீ கிளம்பு, உனக்கு இவ்வளோ தான் மரியாதை, இவ்வளோ தான் உங்கள் ஆளுங்க உனக்கு இருக்கிறாங்க. அதுவும் நாங்களாம் விருப்பப்பட்டு கொடுக்குறது. முன்ன மாதிரிலாம் உங்கள்கிட்ட யாரும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம விஷயத்தில் கூட சாதாரண ஒரு இயக்க நடத்துகிறவனை எது குண்டாஸ் பண்ணணும், ஒட்டாரமாக அங்கே நின்று நாங்கள் உன்னை 2 எம்பி வச்சுருக்கோம், 4 எம்எல்ஏ வச்சுருக்கோன்னு பெரிய ஆளாக பார்த்தோம். நீ ஒரு இயக்க நடத்துகிறவங்க கூட போய் முட்டிக்கின்னு நின்று அவனை குண்டாஸ் போட்டால் தான் ஆச்சு அப்படின்லாம் பண்ணியே. அதுலேருந்தே உன் தரம் குறைஞ்சி போச்சுப்பா. நீ சொந்த சமூகத்துக்கும் சரியில்லை, தமிழ் சமூகத்துக்கும் நீ சரியில்லைன்னு சொல்லிட்டு இங்கே பேச்சாகி போச்சு. அதனால் உங்கள்கிட்ட ஆளுங்க இல்லை. அதனால் நீ இதை வச்சுக்கோ, உன்னை விட்டுறக்கூடாது. காலங்காலமாக பாவம் எங்கள் பண்ணையில் வேலை செஞ்சேன், உன்னை விட்டுறக்கூடாது. அதால் ஒரு 4 தரோம் அப்படின்னு தான் சார் முடிவு. அப்போ அவங்க என்ன நினச்சாங்க, நம்ம 4 கொடுத்தோம்னா இவர் ஏதாவது முக்கிய 1-2 சேர்த்து சரி போன தடவை வாங்கின 6 வாங்கிக்கலாம் அப்படின்னு நிலைமை இப்படி தான் சார் இருந்தது. இந்த சமயத்தில் இவர் ஒரு 2 பேருக்கு நன்றி சொல்லணும். ஒன்று பிரேமலதா விஜயகாந்த், இன்னொன்று வேல்முருகன். 2 பேருக்கும் இவர் வாழ்நாள் கடமைப்பட்டிருக்கிறார் இந்த 8 சீட்டுக்காக. வேல்முருகன் வெளியே போனங்காட்டி அந்த சீட்டு இவருக்கு வந்துச்சா? அப்படி இல்லை, வேல்முருகன் வெளியே போயிட்டார். அது ஒரு மிகப்பெரிய இமேஜ் குறைப்பாக போச்சு திமுகவுக்கு. ஏன்னா கூட்டணி இறுக்கமாக இருக்கிறது, கட்டி போட்டிருக்கு, கம்பியில் கட்டிருக்கோம், அதில் கட்டிருக்கோம், இது இயற்கை கூட்டணி, கொள்கை கூட்டணி அப்படிலாம் பேசியிருந்தாங்கல்ல. கொள்கையெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி இல்லையா?
அப்படின்ற மாதிரி அவர் வந்து உங்ககிட்ட முதல்ல அது இல்லவே இல்லை, அதை நீங்கள் சொல்கிறதுக்கு தகுதியே இல்லைன்னு வேல்முருகன் சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ இவங்க என்ன பண்ணாங்க, அதுதான் சார் டாக்டிக்ஸ். இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு உயர்மட்ட குழு மாதிரி ஒன்று போட்டு நீங்கள் 10 சீட்டு எங்களுக்கு ரெட்டை இலக்கத்துக்கு கொடுக்கணுங்க, கொடுக்கலாம் நாங்கள் வந்து வேறு மாதிரி யோசிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே அந்த சோஷியல் மீடியாக்கள் அதில் இதில் போட்டுக்கிட்டு நாங்கள் போயிடுவோம். போக மாட்டாங்கன்னு வச்சுக்க. போன இன்ஸ்பெக்டர் என்னை கக்கூசே கழுவி விட்டாரு, நான் போனேன்னா அப்படின்னு வடிவேல் ஜோக்கு வரும்ல, அந்த மாதிரி இவர் போக மாட்டார். ஆனால் அந்த மாதிரி ஒரு இமேஜை கிளப்பி விட்டாங்க, ரூமர்ஸை கிளப்பி விட்டோடனே திமுக மதியோ ரொம்ப தான் தப்பு இது மாதிரி பண்ணுறதுலாம் அப்படின்னு ஒரு இமேஜ் வந்தோடனே திமுகவும் இதில் பயந்தது. அதன் விளைவாக வந்து ஆனால் ஒன்றா இவங்க வேற பிரேமலதா குத்துறாங்க, ஐயோ காரில் வந்து நிற்கிறாங்க, புது காரு பழைய காரு அப்படி இப்படின்னு சொன்னேன். அந்த அம்மா ஜெய் உனக்கு வேணா நீ கேட்டு வாங்கிட்டு போ, ஏன் தட்டை பார்த்துட்டு நீ கேட்குற அப்படின்னு அந்த அம்மா சொல்லி அதை இவங்க பெருசாக பூம் பண்ணி இந்த மாதிரி தெலுங்கர் கூட்டணி அங்கே இருக்குது, அவங்க தெலுங்கர்ன்றதால சேர்த்துறாங்க, என்னை புறக்கணிச்சாங்க அப்படி இப்படின்னு ஒரு இமேஜ் வருது இல்லை. இப்போ திமுக ஏற்கனவே ஒரு பயத்தில் இருக்குது, நம்ம தோற்றுருவோன்ற பயத்தில் திமுக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது இந்த பரவலான பேச்சுங்கிறது இன்னமும் நம்ம தோல்வியை உறுதிப்படுத்திடுமோ அப்படிங்கிற அச்சத்தில் ஐயோ என்னையா இது அப்படின்னு வேல்முருகன் வேறு ஒரு பக்கம் போய் அவர் வந்து என்கிட்ட அந்த லிஸ்ட் இருக்குது இந்த லிஸ்ட் இருக்குது, இது தமிழருக்கு எதிரான அரசு அப்படி இப்படின்னு அவரும் சொல்ல போக சரி வேறு வழி இல்லாமல் சரி கொடுத்துருவோம். ஏன்னா இவங்க பாருங்கள் பாண்டிச்சேரியில் தனியாக நிற்கிறேன் அப்படின்னாங்க. ஆமாம் சார், அதுதான் ஒரு நியூஸ் பார்க்கும்போது வித்தியாசமாக இருந்தது. 3 தொகுதியில் மட்டும் விசிக தனியாக நிற்குது, மற்றபடி திமுக காங்கிரஸ் கூட்டணியோடு இப்போ வாங்கிட்டாங்களா ஒன்று. இப்போ அந்த 3 பேரை வாபஸ் வாங்கிட்டாங்கல்ல. இதற்கிடையில் எப்படி வந்து மிரட்டுறாங்க பாருங்க, மிரட்டுற மாதிரி காட்டுறாங்க. மிரட்டுறதுன்னா நாங்களாம் மிரட்டிக்கிறோம், நாங்கள் மிரட்டுறது உன் காது கேட்காது. ஒரு படத்தில் வடிவேலு ஒருத்தவங்க சொல்லணும், இப்படிலாம் கை காட்டி கடல்ல கொண்டுடுவேன்னு நீ சொல்லு எஜமான், அந்த மாதிரி கடவுளை நீ சொல்லு கடவுளை இப்படி கை காட்டி பேசுவல்ல, அந்த மாதிரி இவங்களாம் வந்து 234 தொகுதியில் விருப்ப மனு வாங்குறது. ஆனால் என்ன விருப்ப மனு வாங்குற அப்படின்னு அவங்க சொல்லிட்டுவான்றதுக்காக விருப்ப மனு வாங்குகிறோம், ஆனால் நாங்கள் இன்டர்வியூலாம் வைக்க மாட்டோங்க சாமி அப்படின்னு அங்கே ஒரு குத்துறது. இப்படி பண்ணி விருப்ப மனுலாம் வாங்கி 5000 வாங்கி ஒரு மிரட்டல் துணியை மிரட்டுற மாதிரி இல்லாமல் செஞ்சு திமுக இருக்கிற தோல்வி பயத்தில் இருக்கிற திமுகவை இன்றைக்கு பணிய வைத்திருக்கிறார்கள். சார் ஆனால் மிரட்டல் தோனி பார்க்கலையே சார். 2 நாளைக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் லைவ் போடும்போது ரொம்ப ஃபீலிங்காக இல்லை சார் பேசியிருந்தார், அழுதெல்லாம் இருந்தார். இப்போ கீழே வந்து மீசில் மண் ஓட்டல வந்து இலக்கை எட்டி பிடிக்க 8, அப்போ கட்டி பிடிக்க வெற்றியே என்னது இது. அது மாதிரி இது வந்து கருத்தியல் சார்ந்த கூட்டணி. கதற விட்ட கூட்டணி பாரு, உன்னை கதற விட்ட 2 நாளைக்கு முன்னாடி நீ பேசின பேச்சு எடுத்து பாரு. நீ பேசுன பேச்சு இருக்கட்டும், உங்கள் ஆளுங்கள்லாம் இந்த ஃபேஸ்புக்கு சோஷியல் மீடியாக்களை 10 கொடுக்கணும் அப்படி கொடுக்கணும், நாங்கள் இவ்வளோ நாள் உங்களுக்காக நீங்கள் செஞ்ச விஷயத்துக்கு எல்லாமே நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறோம், எங்கள் சமூகத்தை எப்படியெல்லாம் காட்டி கொடுத்தோம், எங்கள் சமூகம் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுகிற போது உங்கள் பக்கம் நாங்கள் நின்னோம், நிஜமா நீ மறந்துட்டியா அப்படி இப்படி கண்ணா முன்னாடி சோஷியல் மீடியாக்களை போட்டுக்கிட்டு ஏற்கனவே பயந்து இருக்கிறவன இன்னும் கொஞ்சம் சத்தம் போட்டு பயப்பட வச்சு திமுகவை பணிய வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் ஒரு சந்தோஷம் தான் எனக்கு. எங்கள் ஆட்களுக்கான கட்சின்னு சொல்கிற ஒரு கட்சி மிகப்பெரிய ஜாம்பவான் அப்படின்னு சொல்கிற திமுகவை மிரட்டிட்டோம்ல, பணிய வச்சிட்டோம்ல, அது வரைக்கும் நான் வந்து உண்மையிலே சந்தோஷப்படுறேன். ஏன்னா திருமாவளவனை ஒரு ஆளாக கூட மதிக்காமல், திருமா நீ போனால் நீ மட்டும்தான் போகணும், உன் ஆள் எல்லாம் இங்கே இருக்கிறான் பத்தில்ல அப்படின்னு சொல்ல வச்சு அவரை அழ வச்சு. ஆனால் இந்த சமூகம் கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் அதை இதை போட்டு திரும்பவும் இந்த சமூகம் திருமாவளவனை காப்பாற்றி இருக்கிறது. எனவே திருமாவளவனை காப்பாற்றிய சமூகத்தை போன 5 ஆண்டுகளை விட்ட மாதிரி திரும்பவும் ஏதாவது 1-2 பேர் ஜெயிச்சிங்கன்னா நடுத்தரில் விட்டுறாதீங்க. ஒரு தடவை அப்படி விட்டீங்கல்ல, அதனால தானே வந்து திமுக உன்னையும் விட்டுது. இன்றைக்கி சொல்கிறாரு மதவாத கூட்டணிக்கு எதிர்ப்பு, நாங்கள் 10 + 8 18. அப்போ மிச்சம்லாம் ஆதரவா? இப்போ என்ன சொல்ல வர, இப்போ திமுக வந்து மதவாத கூட்டணிக்கு இல்லை மதவாத கட்சிக்கு ஆதரவா? இதெல்லாம் எப்படி நீ பேசுகிற? அப்போ என்னென்னவோ, அதாவது வலது வந்துடக்கூடாது, என்னமோ வலது இடது எல்லாருமே வலதை விட்டுருங்க, ஒரு கையோடு இருங்களாம் பார்ப்போம். சாரி, இயக்கமே ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தால் தான், 2 முனைகள் இருந்தால் தான் ஒன்று இயங்கும். எதிர்ப்பு அரசியல்னால் எதுவுமே இயங்காது. அது வலதுக்காக இருந்தாலும் சரி, இடதுக்காக இருந்தாலும் சரி.
எது ஒன்றுமே மக்கள் விரோத போக்கு ரொம்ப நாள் நீடிக்க முடியாது. 3வது முறையாக வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்காருன்னா இந்தியா முழுக்க மடையணுவோம், நாங்கள் ஒரு குரூப் மட்டும் அறிவாளிங்க, அதுவும் பகுத்தறிவாதிகள் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிக்கலாம். இப்போ திமுகவிலேருந்தே சொன்னாங்கல்ல, நீ சும்மா தேவையில்லாமல் மதவாதம் சனாதனம் அது இதுன்னு பேசி ஓட்டு போடுறவனையும் போட விடாமல் போயிடுவ பொழுது இன்றைக்கி நாட்டில் நல்லதோ கெட்டதோ சாதியாகவும் மதமாகவும் மக்கள் அநியமாகி இருக்கிறார்கள். அப்படின்னும் போது சும்மா தேவையில்லாமல் நீ பிரச்சனை பண்ணுறதா நாங்கள் ஊருக்கு போய் குடமுழுக்கு அது இதுன்னு நான் நம்ம முதல்வரின் மனைவி எல்லாரும் ரோடாக கோயிலுக்கு அழிஞ்சுன்னு உன்னால தான் ஏன் அப்படின்லாம் வந்து ஏசி பேசி ஒரு 2 முக்கிய நபர்கள் இவரை அசிங்கப்படுத்தாத அளவுக்கெல்லாம் அசிங்கப்படுத்தி அனுப்பி தான் அவர் வந்து அழுது அந்த வீடியோவை வெளியிட்டார். எனிவே ஒரு 8 தொகுதிகளை வாங்கியிருக்கீங்க. இந்த 8லேயும் வேட்பாளரை பார்த்து நீயாவது செலக்ட் பண்ணு. ஏன்னா ஏற்கனவே ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேரை காட்டுறாரு. பேர் எந்து கட்சி, பேர் உந்து கட்சி எந்து, இந்த மாதிரி 4 லிஸ்ட்டை கொடுத்தாருல்ல. ஏற்கனவே அவங்க வந்து ஒரு 3+1 ஒரு 4 பேரை செலக்ட் பண்ணிட்டாங்க. மிச்ச 4 பேரையாவது இந்த சமூகத்துக்கு உழைக்கின்றவனாக, இந்த சமூக அக்கறை உள்ளவனாக விடுதலை சிறுத்தைகளிலிருந்து ஒரு உண்மையான வேட்பாளரை போடுங்க. அவங்க திரும்ப ஆட்சிக்கு வராங்களோ இல்லையோ ஒரு எம்எல்ஏ என்ற முறையில் இந்த சமூக மக்களின் கோரிக்கையை பேசுவதற்காவது ஒரு ஆள் இருக்கட்டும். இப்போலாம் சோஷியல் மீடியாவில் இவங்க வந்து எப்படி நம்முடைய முதல்வரை என்னது திராவிட மாடல் 2.0 ஓவை புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படின்னு இப்போ சோஷியல் மீடியாக்கெல்லாம் போட்டு கிழிக்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ மட்டமாக நடந்துக்கிறீங்க? அப்படியா நீங்கள் சட்டமன்றம் நீங்கள் தனியாக போய் பேசுங்க. அண்ணா நீங்கள் இல்லைன்னா அவ்வளோதானே, நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இப்படி சாப்பிட்டு இப்படி போக முடியாதுன்னு கூட பேசுங்க. ஆனால் சட்டமன்றத்தை இப்படி பேசுகிறீங்களே, உங்களுக்காக இந்த சமூகம் உங்கள் பின்னால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சமூகம் பார்க்குதில்ல. அந்த சமூகம் என்ன சொல்லுன்றது கூட ஒரு வெக்கம் இல்லாமல் இப்படிலாம் பேசுகிறீங்க. அடுத்த முறையாவது 1-2 பேர் ஜெயிச்சு வந்து கொஞ்சம் உருப்படியாக ஏதாவது செய்யுங்கப்பா தான் நான் கேட்டுக்கிறேங்க. ரெட்டை இலக்குனா 99 கொடுத்தா ரெட்டை இலக்கு என்னவோ நாங்கள் சொல்லிட்டோம் சார். திருமாவளவனை பொறுத்தவரையில் ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறார். திருமாவளவன் வந்து அண்ணாரியாலை வந்துட்டு இல்லை நான் வெளியே போகிறேன்னாருனா அவர் டிரைவர் கூட அங்கே இருந்துருவார், இவர் ஆட்டோவில் தான் போகணுன்னெலாம் பேசுனதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? இவங்க இந்த மணி போன்றவர்கள்லாம் என்னையா ஒரு அழ விட்றீங்களா பாவம் அவர் அப்படின்னு சொன்ன பிறகு மணியை தூக்கி கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா? இதே மணி அவர்களை என்னென்ன கடுமையாலாம் பேசுனாங்க. அல்சேஷன்களை கட்டி வைத்திருக்கிறார்கள் அண்ணா அறிவாலயத்தின்னு சொன்ன பிறகு எப்பா ஊர்பட்ட கேள்வி கேட்டிங்கல்ல. இப்போ என்ன ஒரு ஆம்பளை போய் அழ வைக்கிறியா, மீசெல்லாம் அவ்வளோ பெருசாக வச்சுருக்காரு அழ வைக்கிறியா அப்படின்னு கொஞ்சம் பரிந்து பேசினார் என்பதை தாண்டி இந்த மாதிரி அடிமைகள் உனக்கு கிடைக்க மாட்டாங்களே, அடிமைகளை இந்த மாதிரி நடுத்தரில் விடுறீங்களே அப்படின்னு பிறகு அந்த தொழில அவர் வந்து திருமாவளவன் போன்றவர்களெல்லாம் நீங்கள் வந்து இப்படி இன்சல்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன பிறகு தூக்கி கொண்டாடுறோம். ஐயோ மணியே சொல்லிட்டாரெல்லாம் சொல்லி பொது சமூகம் எங்களுக்காக பாடுபடணும், நாங்கள் வளருவதை இங்கே பெரும்பான்மையவர்கள் எதிர்க்கிறாங்கன்னா நீங்கள் பெரும்பான்மை மக்களின் உணர்வுகளுக்கு எதிராக நடக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். பெரும்பான்மை மக்களுக்கு என்ன ஒன்று பேரில் நான் வரப்பு தகராறா, சொத்து தகராறா? பெரும்பான்மை சமூக மக்கள் உன்னை எதிர்க்கணும்னு ஏதாவது இருக்கா? நீ அந்த மக்களின் உணர்வுகளுக்கு எதிராக இருக்கிறாய் அப்படின்னு தானே இவங்களோட எண்ணமே. பெரும்பான்மை மக்களிடமிருந்து இந்த பட்டியல் சமூக மக்களை பிரித்து உங்களுக்காக தான் நான் இல்லைன்னு வச்சிங்களேன், அவங்கள அவ்வளோதான் எல்லாரும் சேர்ந்து எதனா பண்ணுவாங்க அப்படின்னு இவங்களாவே சண்டையை கிளறி விட்டு இவங்களாவே அதை இதனை பேசி நான் உங்களுக்காக இருக்கிறோம் அப்படின்னு செஞ்ச வேலை தான் சார் 5 ஆண்டுகளில். இப்போ ஏன் இவ்வளவு நெருக்கடி? இப்போ எல்லாருக்கும் சீட்டை கொடுத்தாங்க போனாங்க. இப்போ தேமுதிக கொடுத்தாங்க, கம்யூனிஸ்டுக்கெல்லாம் காங்கிரஸுக்கெல்லாம் சீட்டை கொடுத்தாங்களே, ஏன் ஒன்று இப்படி அழ விட்றாங்கன்னா அவங்க ஒரு சர்வே பண்ணி வச்சிட்டாங்க. இவருக்கு விட்ட இந்த மக்களும் இல்லை, பொது சமூகமும் இவர்கிட்ட இல்லை, அதனால் இவருக்கு போதும் அப்படின்னு அவங்க வந்து அந்த சர்வே அடிப்படையில் ஒரு முடிவை சொன்னாங்க. நீ வந்து இதில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 25 ஆண்டு 30 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் திருமாவளவன் அழகாக ஒரு காய் நகர்த்தி ஒரு சீட்டை வாங்கியிருக்காரு, ஒரு அரசியல் நகர்வை சரியாக பண்ணியிருக்காருன்னா இந்த நகர்வு தான். 4 8ஆக்குனது மிகப்பெரிய டாக்டிஸு. அதுக்கு அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அதற்கு இந்த சமூகம் அதை பரவலாக்கியது. சும்மா போய் ஆயுதுங்கிறேன் இருந்தாலும் விட்டு போங்க அப்படின்னு சொல்லாமல் இது எங்களுக்கானது, விடக்கூடாது, போகக்கூடாது, தோத்துருவேன், நீ நாசமாக போயிடுவேன், போய் கோயிலில் போய் பொங்கல் வைக்கல, திமுக அழியணும், ஸ்டாலின் அவர்கள் திரும்பவும் முதலமைச்சர் ஆகிடக்கூடாதுன்னு கோயில் குளத்தில் போய் பொங்கல் வைக்கல, மிச்ச எல்லா வேலையும் செய்யறதா இவங்க சொன்ன பிறகு ஏற்கனவே தோல்வி பயத்தில் இருக்கிற திமுக இதற்கு பயந்து இன்றைக்கு வலிந்திருக்குது, பணிந்திருக்கிறது. ஒரு பட்டியல் சமூக இயக்கத்தின்
மிரட்டலுக்கு திமுக பணிந்திருக்கிறது. வாழ்த்துக்கள். ஓகே சார். அதெல்லாம் நான் பெருமை தான். உண்மையாலுமே 1000 விமர்சனங்கள் அண்ணன் மேல இருந்தாலும், கூண்டாசு உள்ள போட்டாலும், இவங்க கூண்டாசுல உள்ள போட்டு இருந்தாலும், என்னவோ 2 MP 4 MLA வச்சுக்கின்னு என்னைய போய் எதிராக நின்று போடுங்க போடுங்க போடுங்கன்னு அழுது புரண்டு போட்டு இந்த சமூகத்துக்கு எதிராக இருந்தாலும், திமுகவின் அடிமை திருமா கக்கூசை கழுவுறாரு, கட்ட தொடப்பம் கேட்குறாரு, ஏற்கனவே 4 தொடப்பம் இன்னும் 4 தொடப்பம் சேர்த்து கேட்குறாரு, 2 தொடப்பம் தான் சேர்த்து கேட்குறாருனால 8 தொடப்பத்தை நீ வாங்கியிருக்கிற எங்கள் அண்ணனுக்கு நன்றி. இருந்தாலும் ஒரு கெத்து தான், கீழே வந்தாங்கன்னா மீசையில் மண்ணு படலை, மிரட்டி பணியை வச்சிட்டோம்ல, அது வரைக்கும் நன்றி. ஓகே சார். உங்கள் அற்புதமான கருத்தில் இளையபெருமானோட பந்திருக்கு மிக்க நன்றி சார்.